இந்த போஸ்ட்டை பார்த்துட்ருக்கிற எஃபியில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாயும் புலின்னு ஒரு சேனல், அந்த சேனலில் வந்து பாலிமர் தொலைக்காட்சி, அப்புறம் என்ன, அப்புறம் பிஜேபியை, அப்புறம் ஸ்டாலின் அவர்களை எல்லாரையுமே வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து பேசியிருக்காங்க. டைரெக்டாக அந்த பாயும் புலி சேனலுக்கே நான் போகிறேன். என்னடா என்னடா ரொம்ப பேசுகிறீங்க, அதாவது ஒரு உங்கள் அண்ணன் என்ன பெரிய அவன் புலி, நாங்கள்லாம் வந்து நாயங்கமாக தெரிகிறோமா? பொம்பளை விஷயத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்களா எங்கள் தமிழ்நாட்டில்? உங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிற யோகியதை இல்லை. என்ன 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 பெருசாக என்னமோ சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க எல்லா சேனல்லையுமே. வந்து உங்கள் அண்ணன் என்னமோ பெரிய புலியா, நாய்ங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் அண்ணனுக்கு யோகியதை இருந்துச்சுன்னா வந்து அங்கே சொல்லு விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னுட்டு. 10 வருஷமாக வந்து அவனுக்கு யோகியதை இல்லையா அவனுக்கு? அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னடா உட்காந்து பம்பிட்டு இருக்கீங்க பெரிய என்னமோ நாங்களாம் நாயங்கமே தெரிறோமாடா உங்களுக்கு? பிஜேபி வந்து எங்களை இயக்கிட்டு இருக்குதா? ஸ்டாலின் வந்து உங்களுக்கு நியாயமா தெரியுறாங்களா? டேய் வேணாண்டா, வேண்டவே வேண்டாம். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்கள் எங்களை ரொம்ப அண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கேஸை ரொம்ப அண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ உங்கள் அண்ணன் ஒரு பொட்டை, உங்கள் அண்ணன் ஒரு பொட்டை. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, எந்த மீடியாவுக்கும் வந்து சொல்கிற யோகியதை கிடையாது. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. சீமானு ஒரு பொட்டைன்னு சொன்ன நான் சொல்கிறேன்னு போய் சொல்லுப்போ. அது என்னடா சொல்லிடுவீங்க? நீங்கள் என்னடா பெரிய புலிங்களா, நாங்கள் வந்து நாயங்கமா தெரியுறோமா? 10 வருஷமா நான் வந்து பதுங்கி அடிச்சிருக்கேன் தெரியுமா? நான் தான்டா புலி, நான் தான் புலி. பிஜேபி வந்து என்னைய வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்குதாமா? கேட்டுக்கோடா, கேட்டுக்கோ. நான் நல்லபடியா போகணும்னு நினைச்சா வந்து எங்களை உஸ்பேத்திட்டே விட்டுட்டு இருக்கீங்கல்ல நீங்க. நாளைக்குள்ள நாங்களும் இறங்குறோம்டா, நாங்கள் எல்லாருமே இறங்குறோம் உங்களுக்கு அகேன்ஸ்டா. சரியா? தமிழ்நாட்டில் பார்க்கலாம் நீங்களா நாங்களான்னு பார்த்துறோம். என்னடா வந்து ஒரு பொண்ணோட மேட்டரில் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன ஆடிட்டு இருக்கிறீங்க நீங்க? நீ போய் சொம்பு பிடிக்கணும்னா போய் அவன் வீட்டில் போய் பாத்திரத்தை கலை கொடு. உங்க அண்ணனுக்கு ஒரு யோகியதை இல்லையா? நல்ல பாலிமர் தொலைக்காட்சி உனக்கு வந்து நாயங்கமா தெரியுறாங்களா? எனக்கு எவன் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க உனக்கு நியாயமா தெரியுவாங்களாடா பொட்ட? டே ஏன்னா பார்த்துக்கோங்கடா, நல்லபடியா நீங்க இந்த கேஸ் வந்து முடிக்க விட போற மாதிரி தெரியல. நிச்சயமா இதுக்கு போய் கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்து நாங்க இது எந்த லெவலுக்கு உங்களை வந்து தெருவா அடி வைக்கிறோம். நீங்க பாருங்க, என்னடா தெரிஞ்சு நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை? ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னா அவ்வளவு ஈஸியா தெரியுதா உங்களுக்கு? அவன் தான்டா பொட்டை, உங்க அண்ணன் தான்டா பொட்டை, நாங்க இல்லடா பொட்டை. நாங்க மனமா உட்காந்து கேஸ் நடத்திட்டு இருக்கிறோம். உட்காந்து உங்க அண்ணனுக்கு வந்து யோகியதை இல்லை எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு. பொட்டை போடுறா போய் உன் சேனல்ல யோகியதை இருந்துச்சுன்னா. பாயும் புலியாம் உட்காந்துருக்க நாயின் பேருது போ. நானும் பாக்குறேன், என்ன இந்த கேஸ வந்து என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? செருப்பு மௌன்லா சொல்லிட்டேன். என்ன ஏதாவது இதுல எழுத்தீங்கன்னா எவன்டா சொன்ன அடங்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கடா. நாளைக்கு நாங்க கூட்டிட்டு வந்து நாங்க என்ன பண்றோமோ பண்றோம். என்ன விளையாடி நிக்கிறீங்களா என்கிட்ட? அவனுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கிற யோகியதை இல்ல சீமானுக்கு. என்னடா பேசுறீங்க? என்னடா பேசுறீங்க நீங்க? மரியாதை எதுக்கோங்க எங்க கிட்ட. பிஜேபி இழுக்கிறது, ஸ்டாலின் இழுக்கிறது, பாலிமர் காட்சி இழுக்கிறதுன்னு எதாவது பண்ணீங்கன்னா மரியாதை சரி, கண்டிப்பா மரியாதை கெட்டுறோம் உங்களுக்கு. என்கிட்ட சொல்றேன், நான் வந்து என் வாழ்க்கை நான் விளையாட்ட தெரிஞ்சு நிக்குதா பொட்ட? அடங்குங்க அடங்குங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் நான் மறுபடியும். என்னடா எழுதி நிற்கிறீங்க? நாங்க என்னமோ வந்து நாய்ங்க, நீங்களா என்னமோ புலிங்கன்னு சொல்லிட்டு பொட்டத்தை. நீங்க தான்டா ஆம்பளை நாய்ங்க, நாங்க தான்டா புலிங்க. இருக்குதுடா உங்களுக்கு இருக்குது. நானும் வேண்டான்னு பாக்குறேன். ஆனா இதை நல்லபடியா முடிக்க விட போற மாதிரி தெரியல. நீங்க இல்ல நாங்களும் என்னடா நாய்க்கு பிறந்த மாதிரி தெரியறமாடா? நாய்ங்களா? நாங்களும் புலிக்கு தான்டா பிறந்திருக்கோம். நாங்களும் புலிக்கு தான் பிறந்திருக்கிறோம். பாக்குறீங்களா? பாக்குறீங்களாடா நீங்க நாங்க என்னன்னு சொல்லிட்டு? நாளைக்குல இருந்து பாருங்க சரியா? இதை வந்து நாங்க எப்படி வந்து நாங்க உங்களுக்கு எதிராக செருப்பு கழட்டி நடிக்கணுமோ நாங்க அடிக்கிறோம் சரியா?
உங்களுக்கும் அடங்கணுன்ற திமிரு இல்ல, உங்க அண்ணனுக்கும் அடங்கணுன்ற திமிரு இல்ல இல்லையா? அப்படித்தானே? சரி பாத்துருவோம். இதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க போய் உங்களை செருப்பு கட்டுன்னு அடிக்கணுமா மௌன்லாம் நாங்க அடிக்கிறோம் இருங்க. ஒரு நியாயம் கேட்டுருச்சு பாலிமர் தொலைக்காட்சினா அவங்க உங்களுக்கு நியாயமே தெரிஞ்சிருவாங்களா? ஒரு பொம்பளை வச்சுட்டு என்னடா நாம் தமிழர் கட்சி மேல எத்தனை பொம்பளை கேஸுங்க இருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமாடா உங்களுக்கு? வேண்டாம் சொல்லிட்டேன். இது நியாயமா இந்த இந்த ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. நீங்க வந்து ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா பெரிய யுத்தம் தான் நடக்க போகுது. பாயம் புலின்ற ஒரு சேனலடா நீ ஒரு 100 தடவை சொல்லுவேன்டா நான் தேவைட்டோன்னே. ஏன்னா நீ என்னடா எங்களை வந்து நாய்ங்கன்னு சொல்றது? எங்களை நீங்க தான்டா நாய்ங்க, தொட்ட மானகட்ட நாய்ங்களா நீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்குல இருந்து நாங்க எப்படி இதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போய் போராட்டமா பண்ணணுமோ நாங்க பண்ணுவோம். சரியா? அதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. உங்க அண்ணன் பம்பிட்டு இருக்கிறானே பொண்டாட்டி நொண்டாட்டின்னு, அவன் என்ன அதை எப்படி தெரிஞ்சிச்சு உனக்கு? புலி புலி புலின்னு சாவாதீங்கடா நாய்ங்களா. யார் புலி யார் நாயின்றது உலகம் வந்து சொல்லும். சரியா? நீங்களே அதை தூக்கின்னு சொம்னு சாவாதீங்க. ஓகேயா? மானம் எத்தனை தடவை மானம் கட்ட நாய்ங்களான்னு சொன்னாலும் பத்தாது. பாலிமர் தொலைக்காட்சி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், மவுன்ல எதையாவது நீங்க நாய்ங்க கீங்கன்னு பேசுனீங்கன்னா வேணாண்டா, வேண்டவே வேண்டாம், நிப்பாட்டிக்கோங்க. நானே இங்க வயிறு எரிஞ்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன் இந்த மேட்டில். சரியா? வேண்டவே வேண்டாம், அடங்கிக்கோங்க. எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. நாங்க எடுத்துட்டு போய் இதை ப்ரூவ் பண்ற வரைக்கும் நீங்க ஏதாவது திசை திருப்பி விட்டுருக்கிற வேலையை பண்ணீங்கன்னா நல்லதே ஆக போறது இல்ல, நல்லதே ஆக போறது இல்லை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இந்த 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 சீமானும் இந்த சீமான் சார்ந்த ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஆக்சுவலா ஓயிற வரைக்கும் நிச்சயமா யாரும் நிம்மதியா இருக்க விட போறதில்ல. ஏன்னா அந்த எப்படி இருக்குதுன்னா, தான் பேசலனாலும் உட்காந்து மீடியா வச்சு வச்சு சாவடிக்கிற ஒரு குணம் இருக்கு பத்தியா? மவுன்லா நீங்க வந்து நல்லபடியா முடிய போறது இல்லடா. உங்களுக்கு அசிங்கமா சாவ போறீங்க. நீங்க வந்து எவ்வளவு மோசமா உங்களோட முடி வரப்போகுது தெரியுமா? எல்லாரையும் வெறுப்பேற்றுற வேலை இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரஜினி சார் ஆகட்டும், பாலிமர் தொலைக்காட்சி ஆகட்டும், ஸ்டால் மானங்கட்ட நாய்ங்களடா நீங்க, மானங்கட்ட நாய்ங்க நீங்க. சரியா? இதை விட என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு பொண்ணு ஒரு வீடியோ ப்ரூஃபை ப்ரெசென்ட் பண்ணி அவன் குடிச்சு போட்டு அவன் ஒரு ஒலரைட் கிடக்குறான். அதை விட என்னடா அவனுக்கு வேணும்? என்னடா வேணும் அவனுக்கு? மானங்கட்ட நாய்ங்களா, ஏன்டா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த மேட்டர்ல? இதுல வேற நாங்க நாய்ங்க மாதிரி தெரியறமாடா? என்ன சொல்லணும்னு தெரியலடா அவங்களெல்லாம், என்ன சொல்லணும்னு தெரியல அவங்கள வந்து. ஏன்னா என் மேட்டர்ல மட்டும் நீங்க ஏதாவது நாயி கீ குரங்கு கிருங்கு மரங்குன்னு எதையா பண்ணீங்கன்னா அட்டங்கவே மாட்டேன்டா நான் சொல்லிட்டேன், அட்டங்கவே மாட்டேன் நான் சொல்லிட்டேன். இந்த வருஷம் எனக்கு வந்து எனக்கு நிறைய வெல்விஷர்ஸ், எஃபியில் நிறைய நண்பர்கள், பெரியவங்க, கட்சி சார்ந்த பெரிய தலைவர்கள் எல்லாரோட ஒரு ஆசீர்வாதம்ன்றது இந்த வருஷம் எனக்கு கிடச்சிருக்கு. இது மேலும் இப்படியே எனக்கு இருக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன மண்டே, இன்றைக்கி டியூஸ்டே, போன மண்டே நம்ம வந்து கேஸ் கொடுத்தோம் சீமான் மேலே கமிஷன் ஆஃபீஸில். இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை, எஃப்ஐஆர் போடப்படலை. எப்படி வந்து இந்த காப்பாற்றி சீமானை வந்து இந்த கேஸில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க விடாமல் வந்து தப்பிச்சிட்ருக்காங்க அப்படின்றது நீங்கள் பாருங்கள். எஃபியில் நம்ம வந்து வீடியோஸை ப்ரெசென்ட் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதமாக வந்து எல்லா ப்ரூஃப்ஸையும் காட்டி, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க பணம் பறிக்கிறதுக்காக செய்வாங்கன்னு சொன்னதுக்கு வந்து எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணி இப்படி ஒரு அநியாயத்தை வந்து ஒரு கேஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியோ கிளிப்பில் வந்து ஒரு ப்ரூஃப் கிடைக்கிது. அதில் வந்து எப்படி வந்து அரசாங்கம் வந்து அவரை காப்பாற்றிருக்கு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணால் கூட இன்னும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஒன்றும் இல்லை, போன வருஷம் நான் வந்து அவ்வளோ உடல்நல குறைவாக சர்ஜரி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 வாரம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னப்போ கூட கொஞ்சம் கூட ஒரு ஈவரக்க பார்க்காம கூட்டிகிட்டு போய் எனக்கு ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு 4 மணி நேரம் தேவையில்லாத அசிங்கமான கேள்விங்களை கேட்டுட்டு அவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, நான் செய்யாத ஒரு தவறுக்கு. அதே இவர் ஒரு ஆண், இவ்வளோ வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக்கிட்டு, கட்சிங்களை பற்றி பேசிட்டு, எல்லாரை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு, இவர் எப்படி வந்து இப்போது ஆளும் கட்சி வந்து அவரை காப்பாற்றிட்டுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் இதை மறுபடியும் இது வந்து நான் இந்த வீடியோஸில் சொல்கிறேன் அப்படின்னா,
தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க வக்கில்லாத வேசிய மக்கள் அப்படின்னு சொன்னபோது இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ தான் வந்து சீமானோட நான் தொடர்பில் இருந்தபோது திரு நெப்போலியன் அவர்கள் வந்து அதுக்கு உடனடியாக வந்து கண்டனம் தெரிவித்து உடனே அரெஸ்ட் பண்ணாங்க சீமானை வந்து. அப்போ அந்த அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எவ்வளோ வந்து எல்லாரையும் தாக்குது அப்படின்றதுக்காக அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஆக்ஷன் எடுத்து வந்து அந்த காண்டாக்டை வந்து எவ்வளோ ஓரளவுக்கு வந்து திமுக ஆட்சியில் இருந்தபோது பார்த்துக்கிட்டாங்க. நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அராஜகம், ஒரு பெண்ணோட கேஸு. நான் உட்காந்து மன்றாடி கேட்டுட்ருக்கேன். அப்போது நாங்கள் ஆக்ஷனே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து வழக்கு கொடுத்துருக்கவே தேவையில்லையோ என்னமோ. அதுவும் இல்லை, நான் சொன்னேன் முதல்ல வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் எடுக்கலை. ஒரு கூப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்க கட்சி சார்ந்த ஆட்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து ஓப்பனாக வந்து சீமானை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணை வந்து ஒரு தவறான பொண்ணாக பேசி திட்டி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு அவங்கள வாழ வச்சுட்டு எப்படி, அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட கட்சி, ஒரு பெண்ணோட கட்சி, அம்மா வந்து எப்படி பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக வந்து சொல்லப்பட்டாங்களோ அந்த கட்சியில் வந்து சீமானை காப்பாற்றிட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னா இது மறுபடியும் நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். இவ்வளோ பேரோட ஒரு பார்வை இருக்கும்போதே வந்து இவங்க இப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நான் இதில் கோர்ட்டில் போட்டு வாதாடியோ ஏதோ செஞ்சோ எனக்கு நியாயம் கிடைக்க போதா என்ன? கிடைக்க போகிறதில்ல. அப்போது வந்து பேசுகிறாங்களே மேடையில் வந்து எல்லாம் அவங்களுக்காக பேச்சாளர்கள் எல்லாருமே அந்தந்த கட்சி சார்ந்த பேச்சாளர்கள், பெண்கள் கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருமே இந்த ஒரு கேஸை எடுத்து தைரியமாக என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் யாருக்குமே கிடையாது. அப்போது இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பெண்ணாக நான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு விஷயத்த கேட்டால் வந்து அவ்வளோ சந்தேகக்குரிய பார்வையோடு பார்க்குறாங்க. இது என்ன அது என்ன அப்படின்னு. அப்போது ஒரு ஆடியோ கிளிப்பில் வந்து ஒரு மர்டர் பண்ணியிருக்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் ஒருத்தர். அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு எத்தனையோ மர்டர் கேசஸ் இருக்கான் சீமான் மேலே. அது என்னன்னு எடுத்து அப்போ இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து எப்படியோ ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து சீமானை எப்படி காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அராஜகம். அப்போ இதுக்கே வந்து இவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாளைக்கு எனக்கு எதாவது ஒன்றுனா கூட அவங்க எதுவுமே காதில் வாங்கிக்க போகிறதில்ல, இல்லாட்டி அது எங்கேயோ நடந்துச்சுன்ற போது தான் இருக்க போகிறாங்க. இது எனக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். இது வந்து எனக்கு நான் சமாதானமாக நினைக்கவே மாட்டேன். இந்த நல்ல நாள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் எல்லாம் நிறைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நான் சிரிச்சா போதும்னு நினைக்கிற எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கட்சி சார்ந்த பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ கேள்விகள் கேட்குறாங்க, ஆனால் இதில் என்ன இப்படி ஒரு அதர்மத்தை வந்து நடக்க விட்டுட்ருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சீமானுக்குமே கூட என்ன இந்த அளவுக்கான ஒரு அலோவன்ஸ், அப்போ இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எப்படி வந்து பெண்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்க போகிறதில்ல அப்படின்றது இந்த கேஸில் ரொம்ப நல்லா தெரியுது. இதை பற்றி அவங்களுக்கு நான் தெரியப்படுத்திகிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ வந்தாலே கசக்குதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய என்னோட சப்போர்ட்டர்ஸ். ஏண்டா சீமான் எடுக்கடா திரும்பி மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற உனக்கு மான மரியாதை கிடையாதாடா? அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே, அந்த பெங்களூர்காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்கு அந்த திமுகவை, கலைஞரை, என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா? அந்த பொம்பளைய 15 வருஷமா அல்கம் செருப்ப பிஞ்சுடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ 7 பெங்களூர்ல சொல்றேன்ல, உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானாவை பத்தி பேசாதன்னு சொல்றலடா. அப்போ நீயும் வாய மூடு. என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாத. நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற. என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண 2026 பிச்சை தான் எடுப்படா. நீ பிச்சை தான் நீ எடுப்ப. எங்க அக்கா பேரலிசிஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க, அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்க பாவத்துல கட்டிக்காத சீமான். 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா. தொடப்ப கட்ட நிப்பாட்டிக்கோ, இதோட நிப்பாட்டிக்கோ. இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நீ எதையா பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான். ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கார அதை போய் பண்ணுப்போ.
அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து 50,000 ரூபாய் கொடு விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு பொழைய தொடப்ப கட்ட நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. அப்ப எதுக்கடா வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நல்லா இருக்க மாட்டே சீமான், நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் சொல்லிட்டேன், பிச்சையிலையும் நீ பரம பிச்சை எடுத்துருவ. நான் சொல்லிட்டேன், அதனால அடங்கிக்கோ. நீ யாருக்கையும் அடங்க மாட்ட. அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத. நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா? பிச்சைக்காரன் நிக்க வச்சுரும் காலம். அதனால நிப்பாட்டிக்கோ. பெண் சாபத்தை கட்டாத. அதுவும் என்னைய ரொம்ப கிழுக்காதடா, சொடப்ப கட்ட இழுக்காத. நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கட்டேசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொற்ப பிஞ்சுடா. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? உனக்கு என்னடா இருக்கு தகுதி? ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. எல்லாம் வெளியில வரதாண்டா போகுது. வேண்டாம் சீமான், வேண்டாம். இப்ப கூட நீ எடுத்துட்டு இருக்கிற பாதை ரொம்ப தப்பாதான் எடுத்துட்டு இருக்க. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? உனக்கு என்னடா இருக்கு தகுதி? ஈழ போர்ல வந்து ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. எல்லாம் வெளியில வரதாண்டா போகுது. நாவை அடக்கிக்கோ சீமான், நாவை அடக்கிக்கோ. ஒரு பெண்ணோட விஷயத்துல கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோ. எத்திர மட்டும் நீ எனக்கு கிடைச்சனா தொழலும் தட்டி கொடுத்துற சீமான். வேண்டாம் சீமான், வேண்டாம். என்ன ஒரு பெண்ணோட விஷயத்துல ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்கிற, ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிற. எனக்கு வந்து 6 பேர் மேல நான் வழக்கு கொடுத்துருக்குறேன். 6 பேர் கூட நான் வந்து குடும்பம் நடத்திருக்கிறேன்னா அப்ப எதுக்குடா வந்து மார்ச்ல வந்து நீ காசு போட வந்த? விளையாடிட்டு இருக்கிறியா? மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? கால இருக்கிற செருப்பு கழட்டிட்டு சாத்துன்னு சாத்திடுவோம் சீமான். வேண்டாம் சீமான், கொஞ்சமாவது மனசாட்சியோட, கொஞ்சமாவது ஒரு பெண்ணுன்ற ஒரு இதோட நடந்துக்கோ. என்ன இந்த மாதிரி பொய்ங்களை சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தாத. திமுகலேருந்து எல்லாரையும் இனத்துக்கடா உள்ள இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு பேசுறதுக்கு யோகியதை இல்லாமல் நீ என்னை வந்து ஏமாத்திக்கிட்டு இது வந்து அரசியல் பின்னாடி இருக்குது, அரசியல் பின்னாடி இருக்குதுன்னு எத்தனை மட்டும் நீ கிடச்சிட்டனா சாத்துன்னு சாத்திடுவேன் சீமான். சாத்துன்னு சாத்திடுவேன். இப்படிப்பட்ட ஒரு தொடப்பக்கட்ட நாய் கூட நான் வாழ்ந்தேன்னு நான் இப்போ எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேன் தெரியுமா? இப்போ கூட உனக்கு ஒன்றும் காலம் மிஞ்சு போலன்னு ஒரு பெண் அப்படின்னு மனசில் வச்சுட்டு நியாயமாக நீ இதை எடுத்துகிட்டு போன அப்படின்னா நியாயமாக இது முடிக்கும். இல்லாட்டி நீ என்னை பற்றி நீ அவதூறு பேச நான் அடங்கவே மாட்டேன் சீமான், நான் அடங்கவே மாட்டேன். உனக்கு என்னை பற்றி தெரியும், அதனால வேண்டாம். என்ன விளையாட்டெல்லாம் வேண்டவே வேண்டாம். பேசுறது என்ன பேசுறேன்னு யோசிச்சுட்டு பேசு. போலீஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், சென்னைக்கு வந்தோடனே முதல்ல வீட்டில் வந்து உன்னை சாத்துன்னு நான் நிச்சயமாக சாத்திருப்பேன். அவ்வளோ கோவத்தில் இருக்கிற, வெறுப்பேத்தாத. என்ன பண்ணணுமோ உனக்கு தில் இருந்துச்சுன்னா நேர்மையாக அதை சந்திச்சு நேர்மையாக பண்ண தவிர ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கேவலம் ஒரே அப்பா அப்பிடுவேன் சொல்லிட்டேன். வேண்டாம். உனக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். என்னை வந்து கோவப்படுத்தாத. அதை தான் நான் இந்த வீடியோவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கேவலம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நேரில் பார்க்கும்போது மூஞ்ச பார்க்க சாத்துன்னு சாத்தி விட்டுடுவேன்.